வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் நேராக மாயாவை மிரட்டிட்டு வராரு. ரேவதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு, ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ நம்ம ரேவதி நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, சரியான கூத்தில் இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன மிரட்டிட்டு போவான், அவனுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மாயா கோவத்திலையும் கொதிப்புலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி எப்படியோ அடம்பிடிச்சு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு எப்படியோ சம்மதம் வாங்கிட்டாங்க. அப்போதான் சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே அவரை பார்த்து விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேராக சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. சிவனாண்டி மாயாவை பார்த்து நம்ம சந்திராவை பார்த்துட்டு, என்ன சந்திரா, ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். சிவனாண்டி கேக்குறாரு. இங்க பாரு சந்திரா, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி அந்த ராஜி சேதுபதி மேல அந்த அளவுக்கு பகையெல்லாம் இல்ல. அவ கூடிய சீக்கிரம் அவ குடும்பத்தோட ஒண்ணு சேர போறா. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சந்திரா இப்படி சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அவ பாட்டுக்கும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவ மட்டும் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தை நம்ம நெருங்கவே முடியாது. அந்த ராஜ சேதுபதியோட பவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கவே நடக்காது. இப்ப நம்ம என்னங்க பண்றது? இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ கவலைப்படாத, இந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். இப்ப அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த டிரைவர் ராஜா எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணாவே இருக்கான். நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படிங்கிறத எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கான். அதனால அவன்கிட்ட நான் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். உங்களை அடிக்கடி பார்க்க வர முடியாதுங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, கண்டவனுக்காகவும் நீ பயந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே? அப்ப சந்திரா சொல்றாங்க, வேற வழி என்ன? எப்படியாவது அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ போராடணும். ஆனா கடைசியில அவனே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டான். அதனால அவனுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் போதாத காலம் ஆகிட்டு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சரி சந்திரா, அந்த மாயா ஏதாவது கேட்டாளா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்ப பார்த்தாலும் அந்த மகேஷ் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு எனக்கு வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அவளும் ஏற்காடு போனாலாம்ல? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நான் தான் அவளை ஏற்காடு அனுப்பிவிட்டேன். சந்திரா சொல்றாங்க, அப்படியாங்க, அந்த ரேவதியை கடத்தி வச்சுக்கிட்டு மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத அந்த ராஜா கிட்ட கேட்டிருக்கான். அந்த ராஜாவுக்கு தான் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியலன்னு அவன் எவ்வளவோ சொல்லியிருக்கான். ஆனா எப்படியோ போயிட்டு அவன் காப்பாத்திட்டான். அந்த மாயா வந்துட்டு இந்நேரம் ரேவதி கிட்ட சிக்கிரிக்க வேண்டியது. அவளை ஏங்க இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்க சொல்றீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் எதுக்காக அவளை அனுப்புனேன்னா, அங்க போயிட்டு அந்த ரேவதிக்கும் கார்த்திக்கும் ராஜாவுக்கும் தொந்தரவு கொடு, அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் இவளை அனுப்பிவிட்டேன். ஆனா இவ போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையே இழுத்துருக்கா. சரி விடு சந்திரா, அதான் மாத்தல இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் என்னமோ அவளாதான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவகிட்ட பணம் ஏது, அந்த அளவுக்கு பிளான் பண்ற அளவுக்கெல்லாம் அவகிட்ட பணம் இல்லை இல்ல. அதான் நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அவளுக்கு ஏற அந்த பவர் எல்லாமே நான் சொன்னதுதான். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, இதுக்கப்புறம் எதுவும் பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் என்னாலேயும் ஓரளவுக்கு உதவி பண்ண முடியும். சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சாமுண்டீஸ்வரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாளா? அங்க வச்சு சாமுண்டீஸ்வரி அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த ஊருக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி அவமானப்படுவா. அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ சேதுபதியும் பரமேஸ்வரியும் அவளோட குடும்பத்தை அவமானப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதே விஷயத்தை வச்சு மறுபடியும் நம்ம விளையாடலாமா? இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, என்ன பண்றதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சிவனாண்டி நடிக்கிறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா, அந்த டிரைவர் ராஜா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே மிரட்டிட்டு போறான், அவனை ஃபர்ஸ்ட் நான் காலி பண்ணணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச 2 3 பேரை ரெடி பண்றாங்க. ஏன்னா அந்த ராஜாவை ஃபாலோ பண்றதுக்காக, அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அவங்க வந்துட்டு கார்த்தியை ஃபாலோ பண்றாங்க. கார்த்திக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. கார்த்தி ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியில போறாரு. அதே நேரம் பார்த்து அந்த மாயை அனுப்பின ஆளு வந்து கார்த்தியை ஃபாலோ பண்றாங்க.
கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அபிராமி பேசுறாங்க. கார்த்தி, நான் தான்ப்பா அம்மா பேசுறேன். கார்த்தி சொல்றாரு, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கம்மா இருக்கீங்க? அபிராமி சொல்றாங்க, நான் சென்னையில இருக்கேன்ப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு நான் வந்துட்டு மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். மாமா 3 நாளையில கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர போகுது. இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, காலையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கப்பா. எப்படியோ சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கிட்டாளா? இனிமே நம்ம குடும்பத்துல பகை இல்லை இல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா கொஞ்சம் பொறுமை பொறுமை. இப்போதைக்கு அத்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இது மாதிரி அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இது கும்பாபிஷேகத்துக்கு அத்தை வர்றதுக்கு காரணமே ரேவதி தான். ரேவதி எப்படியோ அடம்பிடிச்சு இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அம்மாவை வந்துட்டு வர சொல்றதுக்கு எப்படியோ ஒத்துக்கிட்டா. அதே நேரத்துல அபிராமி சொல்றாங்க, அப்படியாப்பா, அப்ப ரேவதிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாமா, ரேவதி ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணி அத்தையை ஒத்துக்க வச்சிருக்கா. சரி, அது இருக்கட்டும். இந்த 3 நாளையிலே நீங்க வர போறீங்க. உங்களை மட்டும் அத்தை பார்த்தா பிரச்சனை ஆகிருமே. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, எப்படியா இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு வந்துதானே ஆகணும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கார்த்தியும், சரிம்மா, சென்னையில கம்பெனி எல்லாம் எப்படி போகுது? அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் நான் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அந்த கார்த்தி மாயா அனுப்புன ஆளு வந்துட்டு காதல வாங்குறாங்க. அப்ப அவரு நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது இவன் உடனே போன் பண்ணியிருக்கான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு, அந்த ராஜாவை ஃபாலோ பண்ணியா? எனக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிச்சா? அவன் மகேஷை பத்தி ஏதாவது பேசினானா? இல்ல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போனானா அப்படின்னு. அவர் சொல்றாரு, மேடம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இவனை பத்தின ஒரு சின்ன உண்மை வெளிவந்திருக்கு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு. அவன் சொல்றான், மேடம் இவன் அடிக்கடி ஏதோ அபிராமின்னு பேசிக்கிட்டான், ஏதோ சென்னை அப்படின்னு பேசிட்டான், பெரிய கம்பெனி அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டான். எனக்கு என்னமோ இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல மேடம். இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இதையேதான் அடிக்கடி அந்த சிவனாண்டியும் சந்திராவும் சொன்னாங்க. சரி, இதை பத்தி அவங்க கிட்ட சொல்றேன். பேரு என்ன சொன்ன? அவர் சொல்றாரு, பேரு அபிராமி. இது கேட்டதோட மாயாவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டியையும் சந்திராவையும் போய் சந்திக்கிறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன மாயா அவசர அவசரமா எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன? மாயா சொல்றாங்க, இப்படி பாருங்க, மகேஷ் காணாம போறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் தான். எப்படியாவது நீங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னைய வந்துட்டு பகடைக்காயா பயன்படுத்திட்டீங்க. இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நாங்க பண்ற அட்டூழியம் தெரிஞ்சு அவ வந்துட்டு எங்களை வந்து தண்டிச்சிட்டா. நாங்க இந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ சரியா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணறதுக்கு நாங்க வந்துட்டு பொறுப்பாக முடியுமா? நீயும் அந்த மகேஷும் தொடர்புல இருக்கிறது எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அத சரியா பண்றது இல்லையா? அந்த மல்லிகா டாக்டர் வந்துட்டு உன்னை பத்தின உண்மைகளை சொன்னதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. தப்பு எல்லாத்தையும் ஓ மேல வச்சுக்கிட்டு என்ன நீ என்ன சொல்ற? இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பேசுவீங்க பேச மாட்டீங்களா? மகேஷ பறி கொடுத்துட்டு நான் தான் தப்பிச்சு போயிருக்கேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கு மேல இதை பத்தி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீ எதுக்காக எங்களை வர சொன்ன? மாயா சொல்றாங்க, அந்த டிரைவர் ராஜா பத்தின ஒரு சின்ன உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன உண்மை? மாயா சொல்றாங்க, அவ அம்மா பேரு அபிராமி, அவன் ஏதோ சென்னையில ஒரு பெரிய கம்பெனி நடத்துறான் அப்படின்னு போன்ல பேசியிருக்கான். இது கேட்டதோட சிவனாண்டி சிரிக்கிறாரு. என்ன மாயா, எதுவும் மகேஷ் காணாம போயிட்டான் அப்படின்னு எதுவும் புத்தியில மழுங்கி போச்சா உனக்கு? அப்ப மாயா கேக்குறாங்க, பேச மாட்டீங்களா? உங்களுக்கு சரியான ஒரு உண்மையை கொண்டுட்டு வந்து சொல்லியிருக்கேன், என்னையே கிண்டல் பண்றீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மாயா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவன் பேசுறதையும் ஆளு நடவடிக்கையும் பார்த்தா கண்டிப்பா சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சாதாரண மனுஷி கூட சொல்லிடுவா. எனக்கு என்னமோ அவன் ரொம்ப பெரிய விஷயத்த மறைக்கிறான். அவன் கண்டிப்பா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆனா அவன் எதுக்காக இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியல. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மட்டும் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அவன் ராஜா அப்படிங்கிற பேர்ல இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லை. அவனோட குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல, அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாவும் ஒரு புதிராவும் இருக்கு. மாயா சொன்னதை வச்சு பார்க்க போனா கண்டிப்பா அவன் எந்த ஊருக்காரனோ இல்ல பக்கத்து ஊருக்காரனோ கிடையாது. அவன் கண்டிப்பா ஏதோ பெரிய வெளிய ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அவன் அம்மாவோட போட்டோ இருக்கா?
சிவனாண்டி சொல்றாரு, இந்த போட்டோ இருக்கே. அப்ப மாயா சொல்றாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களோட பேரை போட்டு சும்மா ஒரு சோசியல் மீடியாவில செக் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்ததோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்னங்க இதை பாருங்களேன். அப்ப அதுல அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு போட்டு நம்ம கார்த்தியோட மொத்த ஃபேமிலி போட்டோவும் இருக்கு. இது எல்லாம் பார்த்ததோட நம்ம சிவனாண்டி, மாயா அப்புறம் சந்திராவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப மாயா சொல்றாங்க, ஏங்க என்னங்க இதெல்லாம்? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒரு சின்ன விஷயத்த போட்டு பார்த்தா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னு வருது. இங்க என்ன நடக்குது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இவன் சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவன் கிடையாது. கண்டிப்பா இவனோட பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்னு அப்பவே சொன்னேன்ல. சொன்ன மாதிரியே நடந்துட்டு பாத்தீங்களா? இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தோம், இவன் ஸ்டைல பார்த்தோம், இவன் ஆளோட தோரணைய பார்த்தோம், புத்திசாலித்தனத்தை பார்த்தோம். எனக்கு அப்பவே சந்தேகம், இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது, இவன் கிராமத்தான் கிடையாது, ஒரு பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. அதன்படியே ஆகிட்டு பாத்தீங்களா? இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ பொறுமையா இரு, இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறது தெரியலையே. சந்திரா சொல்றாங்க, அதை விடுங்க, எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறத விட இவ்வளோ பெரிய கோடியோ சொத்து கணக்கா இவனுக்கு இருக்கு. ஆனா இவன் எதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரியை தேடி வந்து அவளோட வீட்டுல வேலை பார்க்கணும், அப்புறம் அவளோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தாங்க. கண்டிப்பா இவனுக்கும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கண்டிப்பா இவனோட உண்மையான முகம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நினைச்சுதான் அவன் பேரையும் ஊரையும் இத்தனை நாள் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லாம இருந்திருக்கான். அப்ப கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிக்கு இவன் எதிரியாதான் இருக்கணும் அப்படின்னு மாயா சொல்றாங்க, அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறீங்க, கண்டிப்பா இவன் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எதிரியாதான் இருக்கணும். அப்ப சந்திரா கேக்குறாங்க, இரு சந்திரா, அந்த பரமேஸ்வரியோட பேரன் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்துட்டு கோவில் திறந்து சவால் விட்டான்னு, அதே 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த டிரைவர் ராஜா உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றத சுத்தி வளைச்சு பார்க்க போனா கரெக்டா இருக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அங்க சவால் விட்டவன் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இவன் தான் அந்த கார்த்தியா? அப்ப சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இது ஒரு கேள்விக்குறிதான். இவன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரனா அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. இவனோட அம்மா அண்ணங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த போட்டோவை வச்சு விசாரிச்சா இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த பரமேஸ்வரியோட பேரன் கார்த்தி எப்படி இருப்பான் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சொல்லும் பொழுது எனக்கு தலையே சுத்துது. இவன் கிட்ட 5000 கோடி சொத்து இருக்கா? 5000 கோடி சொத்து உள்ளவன் எதுக்காக இப்படி போய் ரேவதியை கல்யாணம் பண்ணணும்? அவன் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இன்னரும் நான் மகேஷ கல்யாணம் பண்ணிருப்பேன் அந்த ரேவதிக்கு. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க எங்கேயோ போயிருப்போம். இந்த ராஜா பையன் தேவையில்லாம இடையில புகுந்து என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இவ யாரு? நாங்களே ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கோம், நீ என்ன மாயா தேவையில்லாம பேசுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பேசுறது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாம தான் தெரியும். நான் எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னும் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி கூட மகேஷ கடத்தி வச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குல்ல. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா இது வரைக்கும் என்கிட்ட எந்தவித பொய்யும் சொன்னதே கிடையாது. ஆனா சில நேரத்துல அவ வெளியில போகும்பொழுது என்கிட்ட இப்ப எல்லாம் மறைச்சிட்டு தான் போறான். எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா மகேஷ கடத்தி வச்சிருப்பான்னு தோணுது. கண்டிப்பா அந்த ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால அவனும் அமைதியா இருக்கான். இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. எதுக்காக அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் மகேஷ வச்சிருக்கா? அதான் அவன் நினைச்சபடி
ரேவதிக்கும் அந்த ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு மாயா, இது உன்னோட பிரச்சனை. இத பத்தி இனிமே பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு இவன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள இப்படி நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனா சந்திரா வெற்றிக்கோ இவன் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அவ்வளவுதான், நம்ம ஒட்டுமொத்த பிளானும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க சரிங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. 5000 கோடியோட சொத்துக்கு அதிபதி அவன். ஆனா அவன் எதுக்காக ரேவதியை கல்யாணம் பண்ணணும்? ஒருவேளை அவனை பத்தின உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவனை மிரட்டுனா, ஒருவேளை அவன் நமக்கு பணம் கொடுப்பாங்க. சரி, அவன் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, இந்த மாயா எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, ஏய் இப்போ எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ற? மாயா சொல்றாங்க, அடே 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி நீ, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்த? அதை சொல்லு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாயா அப்படி சொன்னதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா கேக்குறாங்க, கார்த்தி உன்னிட்ட தான் கேக்குறேன். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி கேக்குறாரு, ஏய் இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மாயா சொல்றாங்க, என்னமோ இது பெரிய பரம்பரை ரகசியம் மாதிரி சொல்ற. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வர சொத்து உள்ளவன், எதுக்குதான் நீ போயிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ண? நான் ஆசைப்பட்ட மாதிரி மகேஷ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் பணத்துக்காக ஒன்றும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டல. அப்ப அந்த மாயா சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ ஒன்றும் பணத்துக்காக அவ கழுத்துல தாலி கட்டல அப்படிங்கிறது நல்லா தெரியுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன்டா எங்க வயத்துல அடிக்கிறீங்க? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏய் நீ எப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மரியாதையா வாய மூடு. இது கேட்டதோட மாயா செம்ம கோவப்படுறாங்க. யாரை பார்த்து வாய மூடுங்கிற? இப்பவே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, நீ யாரு, எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் சொல்லவா? இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாயாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும். இந்த கார்த்தி யாரு, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வரும். சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? கார்த்தியை மருமகனா ஏத்துப்பாங்களா, இல்ல நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களா? இன்னொரு பக்கம் கார்த்தி இதையெல்லாம் எப்படி சமாளிச்சு வரப்போறாரு? கோயில் கும்பாபிஷேகம் எப்படி எல்லாம் நடக்க போகுது? நம்ம ரேவதி ஆஸ்திரேலியா போயிருவாங்களா கார்த்தியை விட்டு பிரிஞ்சு? இதை யாரு தடுப்பா? கார்த்தி தடுப்பாங்களா, இல்ல ரேவதிக்கு கார்த்தி மேல காதல் அவங்களே போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.